அடடே வாங்க சார். பொண்ணு பாக்குறதுக்கு ஒண்டியா வந்திருக்கிற ஒரே தைரியசாலி நீங்க தான் சார். கல்யாணம் பண்ற அளவுக்கு தைரியம் வந்தாச்சு, அப்புறம் இதுக்கு போயிருந்தா அப்படி ஆபீஸ்ல ஈஸியா பர்மிஷன் கொடுத்தாங்களா? ஏங்க நீங்க பாட்டு மாமியார் மாப்பிளைய பாக்கன்னு சொல்லிட்டீங்க, ஆபீஸ்ல ஒரே கலட்டாங்க. ஐயோ, எனிவே ரொம்ப சந்தோஷம் சார். எது என்ன எல்லாரும் கலட்ட பண்ண உங்களுக்கு சந்தோஷமா? தங்கச்சிக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பீங்க உங்களுக்கு. நீங்க வந்தது சந்தோஷம் சொன்ன சார். உள்ள வாங்க. வாங்க வாங்க உட்காருங்க. இவர்தான். வணக்கம். வாங்க. நீங்க எங்க வீட்ல எல்லாரையும் பாத்துருக்கீங்க, இவங்க தான் அம்மா. வணக்கங்க. வணக்கம். உட்காருங்க தம்பி. வாப்பா வா. இதுக்கு நீங்க இவங்களோட வந்திருக்கலாம் தான். ஆபீஸ்ல கடமை வச்சே காமிச்சோம்னா போனஸ் இன்கிரிமெண்ட் கிடைக்குமே அப்படிங்கிற ஒரு சின்ன நப்பா சார். பொண்ணு பாக்குறது எவ்வளவு ஜாலியான விஷயம், அதை மிஸ் பண்ணுவோனா? கவிதா பொண்ணு பாத்தியா? பார்த்தேன். என்ன பார்த்தேன்னு ஒரு மாதிரி இருக்கிற? பொண்ணு பார்த்தோட ஸ்டெட்லா இருப்பிய, பேச்சே வந்திருக்காது. எனக்கு என்ன பேசுறதுன்னே தோணல. அதேதான் முத நான் அந்த பொண்ணை பார்த்தப்ப எனக்கு இதே மாதிரி தான் ஃபீலிங். நம்ம செலக்ஷன் தோத்து போகாது இல்ல? கவிதா ஏதாவது நைஸா சொல்லி பொண்ணு இங்க வர சொல்லு. ஏ எவ்வளவு மெனக்கட்டு ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கேன், ஒருவோட பாத்துட்டு போறேன். இவ்வளவு நேரம் அந்த பொண்ணு இங்கதான் இருந்தா, உங்க மாமா தான் எவ்வளவு நேரம் அந்த பொண்ணு வெக்கப்பட்டு இருப்பான்னு சொல்லி இப்பதான் உள்ள அனுப்பி வச்சாரு. மாப்பிள்ளை என்ன குசு குசுன்னு பேசுறாரு? பொண்ணை மறுபடியும் பார்க்கணும்னா வர சொல்லட்டுங்களா? சும்மா எதுக்குமா பொண்ணு வர சொல்றீங்க? அதான் ஏற்கனவே பார்த்த பொண்ணு தானே, அதெல்லாம் ஒன்றும் வர சொல்ல வேண்டாம். பொண்ணு எத்தனை தடவை வைக்கப்படும்? கவிதா பெர்மிஷன்ல வந்தேன், டைம் ஆச்சு, போலாமா? இருங்க சரோ, ஸ்வீட் எடுத்துட்டு வாமா. உண்மை சொல்ல மாட்டேங்கிற. என்ன நிஜமாவே அந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா? ஆமா, ஏன் இல்ல ரொம்ப சாதாரணமா இருக்கே. அதான் அந்த சிம்பிளிசிட்டி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயோ, உயரம் ஓகேவா? உயரத்தை பத்திலாம் பேசலாமா? அப்படி பார்த்தா என்ன பெரிய அமிதாப் பச்சனா? இல்லண்ணா, ஆனா கட்டிக்க போறேன்னா எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? என்ன ரெண்டு பேரும் தனியா பேசிட்டு இருக்கீங்க? இல்ல ஆபீஸ்ல பெர்மிஷன் சொல்லிட்டு வந்தேன், டைம் ஆச்சு போலாமேன்னு. அப்பா போலாமே. அம்மா நாங்க புறப்படுறோம். வீட்டுக்கு போய் பையனை கலந்து பேசி எல்லாம் சொல்லி அனுப்புறோம். மட்டுமா? அட இருங்க, சாப்பிட்டுட்டு போங்க. நல்ல நேரம் முடிக்கிற கிளம்பணும். வாடா. மாமா எப்பவும் ஒரு வார்த்தை சொன்னாலும் கரெக்டா சொல்லுவாரு. வரேங்க. வாங்க.